வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு முக்கியமான மேட்ச் ஆன ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 7வது சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், கிராண்ட் லீக் டீம்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நான் எப்போதும் சொல்றது போல உங்களால 11 நம்ம வாட்ஸ்அப் சேனல் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாட்ஸ் வேணுங்கிறவங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நம்மளுடைய ஆஸ்திரேலியா மோதுறாங்க. ஸோ இந்த 2 பேர் டீமுக்குள்ள எப்படி விளையாண்டுருக்காங்கிற ஸ்டாட்ஸ் வீடியோல வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் பவுலர்ஸோட பேட்டில்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் வந்து 2:30க்கு ஆரம்பிக்குன்னா காலையில உங்களுக்கு ஒரு 9:30க்கே உங்களுக்கு வந்து ஸ்டாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஒரு 5-6 மணி நேரம் இருக்கு. நீங்க ஃப்ரீயா எப்போ டைம் இருக்கோ அப்போ பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல கூட நீங்க டீம் போடலாம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். அதே போல நம்மளுடைய குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் உங்களுக்கே தெரியும். கஷ்டப்பட்டு நீங்க வந்து கேப்டன், வைஸ் கேப்டன், டீம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, ஈஸியா வின் பண்ணுங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் குபேர் ஆப்ல ஜாயின் பண்ணலையோ ஒரு டைம் நான் சொன்னதுக்காக நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ராவல்பிண்டில தான் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா நடந்த ஒரு 6 மேட்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 மேட்சோட ரிசல்ட் நீங்க வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு கூட ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச். அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால அந்த மேட்ச் ரிசல்ட்டை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கு போக நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போயிருக்கு. அப்புறம் இது ஒரு 290 பிளஸ், 290 பிளஸ், 270 பிளஸ். இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் போயிருக்கு. மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோரா நல்லாவே போயிருக்குன்னு சொல்லலாம். அதே போல பிச்சோட பவுண்டரி லைன் நமக்கு வந்து ஆப் சைடு லெக் சைடுன்னு பாத்தீங்கன்னா 65-71, ஸ்ட்ரைட்ல 80 கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியா பிச்சை விட, இந்தியா பாகிஸ்தானை விட இந்த பிச் வந்து ரொம்ப பவுண்டரி லைன்ல வந்து கம்மியா தான் இருக்கு. பிச்சோட வியூ வேணாலும் நீங்க பாத்துக்கோங்க, எப்படி கிராக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டும் பாத்துக்கோங்க. பட் பிச் ரிப்போர்ட்டை நீங்க ஃபுல்லா கரைச்சு குடிச்சாலும் திடீர்னு மேட்ச் வந்து பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா மாறுறதுனால ஒரு 75% பிச் ரிப்போர்ட்டுக்கு சாதகமாகவும் 25% ஆப்போசிட்லையும் டீம் போட்டீங்கன்னா அது உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததுதான். டோட்டலா 26 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 12 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 14 பேட்டிங் செகண்ட், 0 டை. ஆவரேஜ் ஸ்கோர் 245, ஹை ஸ்கோர் 336, லோ ஸ்கோர் 104 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டீம் பார்க்கலாம். ஓபன் பண்ணக்கூடியது ஹெட்டும் மேத்யூ ஷாட்டும் தான் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ். உங்களுக்கே தெரியும், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான் நம்ம சொல்லலாம். ஸோ அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபில ஸ்கோர் பண்ணது 6. அவங்க வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் 6 ஸ்கோர் பண்ணாரு. ஷாட் வந்து ஒரு 63 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதுவே சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஹெட்டோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு. 13 மேட்ச்ல 368 ரன் பிளஸ் 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. அதே இது மேத்யூ ஷாட் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா அவர் எதுவுமே ஆடல. ஸோ ஹெட் வந்து எனக்கு தெரிஞ்சு குறிப்பா சேசிங் கிடைச்சது அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணார். அப்போ இங்கிலாந்து கூட சேசிங் தானே கிடைச்சது, ஸ்கோர் பண்ணலன்னு கேட்காதீங்க. அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்ல நல்லாவே இருக்குது. ஸோ அதனால ஒரு 10 டீம் போட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்க்கு ஹெட் வர்றாரு அப்படின்னா ஒரு 7 டீம் வரைக்கும் நீங்க வந்து ஹெட்டை உங்க டீம்ல ட்ரை பண்ணலாம். அதே போல மேத்யூ ஷாட்டுக்கு நான் இன்னொன்னு பாக்குறதுன்னா பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஓவர் பவுல் பண்ணலனாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பிபி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது லபுஷன்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து நிறைய ஓவர் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஆப்ஷன் மேத்யூ ஷாட்டு கூட கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு அடிஷனல் ஆப்ஷன் இருக்கு ஓபனர் வர்றதுனால. அது மட்டும் இல்லாம செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா, சேசிங்க்கு வந்தாரு அப்படின்னா நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எப்படி ஹெட்டுக்கு 10 டீம்ல 7 டீம் இறக்கலாம் அப்படின்னாலும் அதே போல மேத்யூ ஷாட்டும்
செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா 10க்கு 7 டீம்ல நீங்க வந்து இறக்கலாம். அடுத்து ஸ்டீவ் ஸ்மித், ஒரு நிதானமான ஒரு பிளேயர். அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 தான் இருக்கு. அண்ட் அவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது போக ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் சரி அண்ட் செகண்ட் பேட்டிங்கும் சரி ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கறதுனால ஒரு 40 to 50 ரன், அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க கம்பல்சரி நீங்க ஸ்டீவ் ஸ்மித் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஆவரேஜ் வந்து பாருங்க நம்ம சொல்லியிருக்க ரேஷியோல தான் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா ஒரு 40 to 50 ரன் ஸ்டீவ் ஸ்மித், அது ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி. அதனால நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 6 டீம் வரைக்குமே நீங்க வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா லபுஷேன்லாம் ஆஸ்திரேலியாவோட டெத்ல பவுல் பண்ணுவாரு. என் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன், நீங்களும் யாரும் அப்படி நினைச்சிருக்க மாட்டீங்க. பட் லபுஷேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றாரு. குறிப்பா 47 ரன் அடிச்சிருக்கிறாரு. 10 மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா 496 அடிச்சு ஒரு 55 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த டாப் 6ல நல்ல ஆவரேஜ் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா வச்சிருக்கிறது அவரு தான். அது மட்டும் இல்லாம நல்ல பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். உருட்டி தான் ஆடுவாரு சிக்ஸா, அது அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. சோ அந்த மாதிரி உள்ள ஒரு பிளேயர். ஏதாவது அரிதாக சிக்ஸ் அடிக்கிறதுனால நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 40ல இருந்து 50 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதனால நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 5ல இருந்து 7 டீம் வரைக்கும் அவரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிலீஷ், லாஸ்ட் மேட்ச் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் 120 இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆனார். அதே போல நீங்க லபுஷேனுக்கு வந்து எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆவரேஜ் வந்து சூப்பரா வச்சிருக்கிறாரு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட் அவருடைய ஆவரேஜ் பாருங்க ரொம்பவே கம்மி. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 16 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ மேபி நம்ம வந்து அவரை டிராப் பண்ணி கூட பார்க்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா மேபி இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல இல்லைன்னா ஒரு 30 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா, செகண்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால இந்த இதை தவிடுபடியாக்கி ஒரு 40+ கூட ஸ்கோர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அதே போல அலெக்ஸ் கேரி வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு 69 ரன் ரீசெண்டா அடிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா கைனஸ்டா ஒரு 30 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஸோ அதே போல நம்மளுடைய அலெக்ஸ் கேரி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி கம்பல்சரியா ஒரு 30 to 40 ரன் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. அதனால நீங்க வந்து அலெக்ஸ் கேரியை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் கன்சிடர் பண்ணலாம், செகண்ட் பேட்டிங்கும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு 30 to 40 ரன்னுக்கும் அவர் ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் பிளஸ் பவுலர்ஸ் மேக்ஸ்வெல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நமக்கே தெரியும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் எப்படி ஆடினாங்க முதல்ல, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஆனாங்க. ரீசெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல 32 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு பிளேயரா இருக்கிறார் நமக்கு. அதே போல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ரன்னு பெருசா இல்ல, 15 மேட்ச்ல 127 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனா விக்கெட்டை பாருங்க 11 விக்கெட், ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே பவுலிங்னு பாத்தீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே பவுலிங் வந்து நல்லாவே பண்றாரு. ஒரு நல்லான்னா ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 7 டீம் வரைக்குமே மேக்ஸ்வெல்ல கன்சிடர் பண்ணலாம். துவார்சிஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 10 ஓவர் அவருடைய ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா முதல் மேட்ச் தான் ஆடுறாரு. இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. குறிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு இனிஷியல்ல பவர் பிளேல பவுல் பண்ண வர்றாரு, கடைசி டெத்லயும் பவுல் பண்ண வர்றாரு துவார்சிஸ். அது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நல்லாவே பவுல் பண்றாரு. குறைஞ்சது இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம நாத்தன் எல்லிஸ் ஓபன் ஹரிகன்ஸோட கேப்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 10 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலனாலும் இந்த மேட்ச்ல நான் சொல்றேன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா 4 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆனா எடுக்கிறாரு. பட் நான் இந்த மேட்ச்ல 2 விக்கெட் எலிஸ்ட கிடைக்கும் நம்புறேன். ஏன்னா டெத்ல ஃபுல்லா நல்லா அட்டாக் பண்றாரு, விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எலிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல பவுலிங் பண்ணா கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல ஆடம் ஜாம்பா 10 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் இங்கிலாந்து கூட ஆடும்போது
சாம்பா மாதிரியான பிளேயர் கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி, ஒரு விக்கெட் இல்லைன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. அதே போல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டாவும் 18 மேட்ச்ல 19 விக்கெட், ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு 35-40 ஃபேண்டசி பாயிண்ட் உறுதி அப்படின்னா சாம்பாவை எடுக்கலாம். ஸ்பென்னர் ஜான்சன் 7 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட் தான் எடுத்து கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. இனிஷியல் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் ஒரு சில ஓவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் அவருடைய பிரைமரி இனிஷியல் பொசிஷன் தான். சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட் ஆடல. ஸ்பென் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பவுலர் அப்படிங்கிறதுனால ஒரு விக்கெட்ல எதிர்பார்க்கலாம். சாலிடா நீங்க வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் ஹை விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு விக்கெட் எடுத்து கொடுக்காம கூட போற அப்படிப்பட்ட பிளேயர் தான் துவார்ஷஸ். ஸோ ஓவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லிஸ் வந்து அவருடைய 10 ஓவரை பவுல் பண்ணுவாரு. துவார்ஷஸ் வந்து அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஜாம்பா அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அடுத்து ஸ்பென்னர் ஜான்சன் வந்து அவருடைய 7 ஓவர் அப்படின்னாலும் நம்ம வந்து குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 10 ஓவர் அதிகபட்சம் அவர் பவுல் பண்ணுவார். மேக்ஸ்வெல் வந்து 5ல இருந்து 7 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 37, அதுல ஒரு 5ன்னு வச்சா கூட 42 ஓவர் ஆகுது. குறையாம 42னா மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸ் வந்து 8 ஓவர். அதுல வந்து லபுஷன் வந்து ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணா கூட மேத்யூ ஷார்ட்டுக்கு வந்து 3 ஓவர் ஆப்ஷன் இருக்கு. கையில ஒரு 5 ஓவர் கிட்ட மேத்யூ ஷார்ட் கூட இருக்கு. அதுவும் அவர் முதல்ல பவுல் பண்றதா. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணி பயங்கரமா அடி வாங்கிட்டாருன்னா அந்த துறதிக்கு உட்கார வச்சிருவாங்க. அதுவே இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா டேன் ஆச்சு அப்படின்னா மேத்யூ ஷார்ட்டுக்கு வந்து விக்கெட் கிடைக்கிற வரைக்கும் ஓவர் கொடுப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்திரேலியா ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எப்படி ஆடி இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அண்ட் ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் எப்படி ஆடி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த வென்யூல ஆடின ஸ்டாட்ஸ் வந்து கொடுக்கணும்னு ஆசை, ஆனா யாருமே ஆடல. அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஸோ ரிக்லட்டன் அண்ட் பவுமா தான் இன்னைக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொர்சி ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கிளாஷன் உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்கு. ஸோ அப்படி கிளாஷன் வரலன்னா லாஸ்ட் மேட்ச் எப்படி பொசிஷன்ல ஆனாங்களோ அதே பொசிஷன்ல தான் ஆடுவாங்க. ரிக்லட்டன் 103 ரன் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனார் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. பவுமாவும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆனார், 58 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ரிக்லட்டன் ஆடல. அதே பவுமா வந்து பாருங்க ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு. 46 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் தான். ஸோ ரிக்லட்டனை பொறுத்த வரைக்குமே போத் இன்னிங்ஸ்லுமே அவர் வந்து ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஓவருக்குள்ள ஆஸ்திரேலியா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தூக்கிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய அவருக்கு லக்கும் இருந்தது. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஹை ஸ்கோர் வர்றதுக்கு இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. அதிகபட்சம் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது நான் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹை ஸ்கோர் வராது. அதே பவுமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா பவுமா கிட்ட இருந்து நான் இந்த ஆவரேஜ் அப்படி எதிர்பார்க்கிறேன். ஒரு 45ல இருந்து ஒரு 50 ரன் வரைக்கும் பவுமா அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேசிங் அப்படின்னு வந்தா ஒரு 7-8 டீம்ல நீங்க கண்டிப்பா சேசிங் வந்தாருன்னா கன்சிடர் பண்ணலாம். அதே போல வாண்டர் டசன் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 52 ரன் அடிச்சாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு கணிசபிளான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. நம்ம குறைஞ்சது டசன் கிட்ட இருந்து 30 to 40 ரன் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரன் வந்து நம்ம வந்து டசன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது. அடுத்து மார்க்ரம் 58 ரன் லாஸ்ட் 52 ரன் ஸ்கோர் பண்ணார் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. 41 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ். ஸோ நம்மளும் மார்க்ரம் கிட்ட இருந்து ஒரு 40 to 50 ரன் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்ரம் வந்து சேசிங் வந்தது அப்படின்னா நல்லா பொறுமையா நல்லா ஆடி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எல்லாருமே ஆப்கானிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் செகண்ட் பேட்டிங்ல தான் மார்க்ரமோட ஆவரேஜ் எப்போதுமே சராசரியா அவரோட ஆவரேஜ் வந்து செகண்ட் பேட்டிங்ல நல்லா இருக்குங்கிறதுனால செகண்ட் பேட்டிங்ல வந்தா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த கிளாஸ் வந்து ரீசெண்டா ஆடல, ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காங்க. எல்லா டாப் ஆர்டர்ஸுமே ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காங்கன்னு தோணுது. குறிப்பா கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 டீம் வரைக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்க டீம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செகண்ட் பேட்டிங்கை விட ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் வந்து அவருக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து டேவிட் மில்லர் 14 ரன் ஆப்கானிஸ்தான் கூட அடிச்சாலும் மில்லர் வந்து அகைன் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா அதிகமா ஸ்கோர் பண்ணது அவர் தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த டீம்லேயே வந்து அவர் தான் அதிக வயசாகுது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்கிறாரு. நான் சின்ன வயசுல இருந்து மில்லரை பார்த்துட்டு இருக்கேன்.
ஸோ மில்லரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அதுவும் டாப்ல விக்கெட் விட்டுட்டு செகண்ட் பேட்டிங் வரும்போது மில்லர் வந்து இன்னும் ஃபார்ம்ல நல்லா ஆடுவார். ஒத்தேலே வந்து நிறைய மேட்ச் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதனாலயே மில்லரை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ யார் யார் வந்து எந்தெந்த பொசிஷனுக்கு ஓகே அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ அதுபடி நீங்களும் உங்களுடைய இதை போடுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்கிறது இருக்கு. அதை வச்சுதான் நம்மளும் சொல்றோம். அண்ட் லாஸ்ட் அவங்களுடைய ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முல்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாரு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய 50 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆஸ்திரேலியா டாப் ஆர்டர்ஸ் விக்கெட் எடுத்தாங்கன்னா அவர்கிட்ட இருந்து நான் குறைஞ்சது ஒரு 25 ரன் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. நல்லாவே பவுல் பண்றாரு இந்த SA T20. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரை சீரீஸ் பாகிஸ்தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கானால நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதே பேட்டிங்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பவுலிங் வந்து பிரச்சனை இல்லை. அவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஆவரேஜ் வந்து சரியா மெயின்டைன் பண்றாரு. இந்த இன்னிங்ஸ்ல தான் இல்ல, நல்லாவே மெயின்டைன் பண்றாரு. ஸோ அதனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் 7 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். யான்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிலாம் கிடையாது. யான்சன் விளாண்டாலே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 7 மேட்ச்ல 10 விக்கெட் எடுக்காரு. நல்ல ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. தேவைப்படும் போது பேட்டிங்கும் வந்து ஆடி கொடுப்பாரு டீமுக்கு. அடுத்து மகராஜ் ரீசெண்டா 10 ஓவர் பவுல் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 1 விக்கெட்டும் அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 9 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா 1 விக்கெட். எப்படி அங்க ஆடம் ஜாம்பா வந்து 1 விக்கெட் எடுப்பார்னு கேரண்டி பாயிண்ட் சொன்னோமோ அதே போல மகராஜும் வந்து இங்க வந்து எடுத்து கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரபடா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 16 மேட்ச்ல 30 விக்கெட்டுங்கிறது பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல ஒரு பவுல் பண்ணாரு. அடுத்து இங்கிடி ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 2 விக்கெட். ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமே ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது யான்சனும் இங்கிடியும் தான் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க மொதல் பவர் பிளேல. அதுக்கப்புறம் வந்து ரபடா உள்ள வருவாரு, முல்டர் உள்ள வருவாரு. அவங்க கூட சேர்ந்து காம்பினேஷன்ல வந்து மகராஜ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. கடைசி டெத்துல வந்து பாத்தீங்கன்னா ரபடாக்கு வந்து ஒரு சில ஓவர் இருக்கும். இங்கிடி அடுத்து வந்து யான்சனும் வந்து டெத்துல அட்டாக் பண்ணுவாங்க. ஓவர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைமரி பவுலர்ஸ் இந்த 5 பேர் தான் வந்து பிரைமரியா இருக்காங்க. அதுலயும் குறிப்பா மகராஜ் வந்து அவருடைய 10 ஓவர் கண்டிப்பா ஸ்பெல் பண்ணுவாரு. அடுத்து யான்சன், அடுத்து இங்கிடி, அடுத்து வந்து ரபடா. சோ இதுல ஒரு சில சேஞ்ச் இருக்கு. என்னன்னா ஒருவேளை இங்கிடிக்கு வந்து ஒரு 2 ஓவர் கட் ஆகலாம். முல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 ஓவர் கட் ஆகலாம். இவருக்கும் 2ல இருந்து 3 ஓவர் கட் ஆகலாம். அந்த கட் ஆகிற ஓவரை மார்க்ரம் வந்து அதிகபட்சம் அவர் பவுல் பண்ணாருன்னா ஒரு 5 ஓவர் பவுல் பண்ணுவார். அதுவும் யாருகிட்ட இருந்து பவுல் பண்ணுவார்னா இங்கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர், இல்லைன்னா முல்டர் கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர். ரபடா மேலேயோ யான்சன் மேலேயோ மகராஜ் மேலேயோ கை வைக்க மாட்டாங்க. பவுலிங்ல கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியால யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஹெட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போங்க. கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்காரு. அதே போல லபுஷன் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. மொதல் மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னா கூட 2ஆம் மேட்ச் கொடுக்க மாட்டாங்க. பட் மொதல் மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாரு. ருசிகண்ட பூனம்பாங்களா மாதிரி விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால கண்டிப்பா பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா அவரை வந்து எலிஜிபிள்ல கொண்டு போகலாம். ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட இருந்து நம்ம ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு விசி ஆப்ஷனா இருப்பாரு. இங்கிலீஷ்க்கு நான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. அந்த காரணத்துக்காக மட்டும்தான். அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ல யாருக்கெல்லாம் போகலாம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போங்க. அதே போல எல்லிஸுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா கொண்டு போங்க. இந்த ஒரு 5 பேர் சொல்லியிருக்கோம். இந்த 5 பேரையுமே ஒரு டீம்லயும் நீங்க மாத்தி மாத்தி வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல சவுத் ஆப்பிரிக்கால இந்த டாப்ல யார கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு போகலாம் அப்படின்னா பொறுமையா உருட்டினாலும் ஆடி நமக்கு பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல டசன் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விசி ஆப்ஷன் கொண்டு போகலாம். மார்க்ரமுக்கு பவுலிங் அடிஷனல் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு விசி ஆப்ஷனுக்கு வந்து நீங்க தேர்வு பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது முல்டரும் சரி யான்சனும் சரி பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸ்ல. ஏன்னா பேட்டிங்கும் கிடைக்கும் பவுலிங்கும் கிடைக்கும். ரபடாவையும்
வைஸ் கேப்டனா செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த டீம்ல 5, இந்த டீம்ல 5, 10 பேர் வந்து சொல்லியாச்சு. கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து எல்லாமே வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிச்சில் யாரும் ஆடல, அதனால அந்த ஸ்டாட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பட் பவுலர்ஸோட பேட்டில் இருந்து பிளேயிங் லெவன் எல்லாமே தெளிவா வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் கட்டாயமா எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லல, விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஒரு ஸ்மால் லீக் டீம் ரிக்லல்டன், அடுத்து இந்த ஹெட்டு, லபுஷேனு, மேக்ஸ்வெல், யான்சன், மார்க்ரம், முல்டர், ஜாம்பா, எலிசு, துவாஷர். ஸோ ஓரளவுக்கு சேஃபா எடுத்திருக்கேன். இல்ல ஸ்டீவ் ஸ்மித் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆயிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டீவ் ஸ்மித்தை மட்டும் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாரையுமே எடுத்தாகணும் அப்படிங்கறதுனால ஸ்டீவ் ஸ்மித்தை உங்களால கொண்டு வர முடிஞ்சா கண்டிப்பா கொண்டு வாங்க. ஏன்னா அவர் 40ல இருந்து 50 ரன் அடிச்சு கொடுப்பா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதனால அப்படி அடிக்க மாட்டாருன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்குன்னு போனீங்கன்னா யான்சனுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் கொடுங்க, இல்ல மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு நல்ல விசி கொடுக்கலாம், இல்லைன்னா ஹெட்டுக்கு கூட நல்ல விசி ஆப்ஷன் போகலாம். அதிகபட்சம் இந்த 3 பேர்களே கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நிப்பாட்டிக்கோங்க. கிராண்ட் லீக், மினி லீக்ல நம்ம ஆல்ரெடி ஒரு 10 கேப்டன் வைஸ் கேப்டன் வீடியோல பார்த்துட்டோம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பக்கத்துல இருந்தாலும் அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்க, ஃபேண்டசி விளையாடுறவங்களா இருந்தா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.